ஹாய் உறவுகளே, வணக்கம். சுரக்கா பற்றி எத்தனை பேருக்கு இந்த வீடியோ தெரியும் தெரியாது. ஏன்னா நான் இப்போ தான் பார்த்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு கிட்ட ஒரு விதை நம்ம நம்ம சாப்பிட்ற விதை கிடச்சிச்சின்னா வாங்கிட்டு வந்தோ இல்லாட்டி யாரோ கொடுத்தோ விதைய போட்டு வீட்டு ஓலை மேலே ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டாக்கா அந்த வருஷத்துக்கான அறுவடை அவங்களுக்கு அதிலே கிடச்சிரும். வீட்டுக்கு தான் சாப்பிட்டு போக பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி தானே நம்ம கடையில் இருந்து எல்லா பொருளும் வாங்கிக்கிறோம். முன்னாடி காலத்தில் அப்படி தானே கொடுப்பாங்க எல்லாருக்கும். ஆனால் அந்த சுரக்காவில் வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ நமக்கு டெவலப்மெண்ட் ஆகுதோ நம்ம அப்போ தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அந்த பதிவை. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்ன அப்படின்னா, அவங்க வளரும் போதே அதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூலாம் போட்டு ஏதோ ஒன்று லாக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா முத்துனதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு அதை பெயிண்ட் பண்ணி கடையில் விற்கிறாங்க. அது ஒரு கைவினை பொருள் மாதிரி ஆகுது. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருக்குது. பட் வெறும் சுரக்காய் மட்டும் தான் நமக்கு தெரியுமே. பிஞ்சாக இருந்தால் பறித்து குழம்பு வைப்பாங்க, கூட்டு வைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சொரக்கால இப்படி ஒரு வேலைலாம், இப்படி ஒரு கைவினை பொருளாக செய்ய முடியுமான்னு கேட்கவே ஆச்சரியமாக இருந்தது. பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த யூடியூப் தான். டெவலப் ஆக நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய தெரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் சொல்லுங்கள், சொரக்கான்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. பாய். இதை விட சுருக்கி இதை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். டாட்டா.